ராவணம் அவன்டா. ஸோ பாய்ஸ் ஆர் பேக் அப்படிங்கிற மாதிரி டீம் இந்தியா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி ட்ரை நேஷன் சீரீஸில் அட்டேங்கப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி ஃபாஸ்ட் பேட்டிங் பிடிச்ச இந்தியா டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டி தான் இவ்வளோ நாள் எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்தியன் ஃபேன்ஸ் கேட்குற அளவுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு யூனிட்டிவான ஒரு டீம் எஃபர்ட் போட்டாங்க பாருங்கள். அங்கே நிற்கிறாங்க இந்தியன் டீம் பாய்ஸ், அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்லேயும் வைபவ் சூரியவன்சியும் பிரியான்சாரியாவும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா தொடங்கினாங்க. ஸோ அதன் மூலிமா இந்தியாவுக்கு ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது. பட் அவங்களோட இண்டிவிஜுவல்ஸும் செமையான ஒரு ஸ்கோரை பதிவு செஞ்சாங்க. அதில் பிரியான்சாரியா எனக்கு ஓப்பனிங் ஸ்லாட்டு தான் வேணும்னா திலக்குமார்கிட்ட சொல்ல வேண்டியதானப்பா. ஓப்பனிங் இறங்கி இன்றைக்கி 50 அடித்து வச்சுருக்கிறேன், உன்னை போய் ஒன் டவுன் இறக்கி விட்டு பிரபு சிம்ரன் இறக்கி விட்டு ஒன்றுமே பண்ணல அவர். ஸோ அதனால் என்னென்னா பிரியான்சாரியாவுக்கு ஓப்பனிங் கொடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பிரியான்சாரிக்கு ஓப்பனிங் கொடுத்தனால அதனோட ரிசல்ட்டு 42 பாலுக்கு 52 டீசெண்டான ஒரு 50 போட்டாப்புல. பட் வைபவ் சூரியவன்சி ஆஸ் யூசுவல் அந்த 30s 40ஸ்லேயே இருக்கிறாரு. எப்போ அந்த 50s பிக் நக் ஆடப்போகிறோன்னு தெரில. இன்றைக்கும் 28 பால்ஸுக்கு 38 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ருத்ராஜ் கைக்வாடு இவர் மனசில் விராட் கோலி நினைப்பு. ஸோ ஆடினார் பெட்டர் பிளே. அந்த 30s ஒரு செஞ்சுரி போட்டாலும் ஒரு 50 அடித்தாலும் பட் இவர்கிட்ட அந்த ட்ரேடு மார்க் இன்னிங்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நாளுக்கு நாள். ஏன்னா சிஎஸ்கே கேப்டனாக இவர் இருக்கார். ஸோ தோனி வளர்த்த புள்ள. ஸோ அதனால் இவர் மேலே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருந்தாலும் இவருக்கு ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகம். ஸோ இன்றைக்கி 31 பாலுக்கு 30 ரன் பெருசாக எதுவும் அடிக்கலை. நல்ல ஸ்டார்ட் கிடச்சாலும் பட் அது பெரிய இன்னிங்ஸாக ஆட முடியல. பட் கேப்டன்ஸ் நாக் இஸ் க்ரூசியல். ஸோ அந்த இடத்துல திலக் வர்மா வந்து பார்த்திங்கன்னா செமையாக பிக் பண்ணி அடிச்சிருக்காரு. ஸோ குமார் கிஷோர் அவர் 67 பாலுக்கு 52 அடிச்சிருக்காப்புல. பட்டு செகண்ட் ஹாப்பில் வந்து ஒரு அதிசயம் நடந்து பார்த்தீங்களா, அடேங்கப்பா. ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேனு ஒரு ஃப்ளிக் ஷாட் ஒன்று ஆடுறப்போ வைபவ் சூரியவன்சி அப்படி ஒரு கேட்சு, ஒரு பறவை மாதிரி பருந்து ஒரு கேட்சு பிடிச்சாரு பாருங்க. பட் திக்கேஜில் பட்டு பின்னாடி போயிடுச்சு. பட் அப்பவும் பொருட்படுத்தாமல் பின்னாடி நாக்கா மாறி பிடிச்சாரு ஒரு கேட்ச். அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச் இன் டுடே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஃபைனலி என்னென்னா இன்றைக்கி இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தானே ஒரு சம்பவம் நடந்தது காரணம் இவங்க தான். ஏன்னா குமார் குசாரா 67 பாலுக்கு 58 ரன். இவர் இந்த இடத்துல நான் பேசியே ஆகணும். குஜராத் டைட்டன்ஸுக்காக ஐபிஎல் ஆடிட்டு வர்றார் இவர். பட் இவரோட இன்னிங்ஸ் வெரி வெரி க்ரூசியலாக இருந்தது. ஏன்னா இந்தியாவோட டார்கெட் 319 ரன்னுக்கு போகிறதுக்கு காரணமே இவர் மட்டும்தான். இவரோட ரன்னிங் ஸ்கோர், அதாவது திலக் வர்மாவோட ஒரு பார்ட்னர்ஷிப் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது இவருக்கு மனசில் ஒரு நல்ல ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஸோ நான் கேப்டன் கூட இன்றைக்கி நின்று ஆடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனம் வச்சு வந்திருக்காப்புல. ஸோ இன்றைக்கி அதை 67 பாலுக்கு 52 ரன்னிங்ஸ் அடிச்சிருக்கிறாப்புல. ஸோ அதனால் என்னென்னா 67 பாலுக்கு 58 ரன்னுங்கிறது என்னோட பாலுக்கு பால் ஆள்லேயும் கூட ஃபீல் பண்ணுவார். பட் இருந்தாலும் திலக் வர்மாவோட ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்தியாவை தூக்கி நிறுத்தினாதான் சொல்லணும், டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. பட் செகண்ட் ஹாப்பில் நிஷாந்த் சிந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அதாவது 10 ஓவர் வீசி 31 ரன்னை கொடுத்து 4 விக்கெட்டை போட்டிருக்காப்புல. அடேங்கப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணுவாரா நிஷாந்த் சிந்து? ஏன்னா அண்டர் 19 கிரிக்கெட்டில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்தது, நம்ம எல்லோரும் பார்த்தோம். ரஞ்சி ட்ராஃபி, துலீப் ட்ராஃபி, தியோதர் இதிலெல்லாம் ஈவன் தான் செம பர்ஃபார்மன்ஸு. பட் ஈவன் ஐபிஎல்லையும் நல்ல பர்ஃபார்மன்ஸு அந்தளவுக்கு வரல. ஸோ அதனால் இன்றைக்கி டீம் இந்தியா ஏக்காக ஆடும்போது நம்மளோட ஒரு பெட்டர் பவுலராக நம்ம இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி நம்ம காமிக்கணும் அப்படிங்கிற மனசில் ஒரு எண்ணம் வச்சு இன்றைக்கி அது நம்ம நிகழ்த்திட்டோம்னா நம்ம கோயிங் டு ஃபைனல், தி பாய்ஸ் ஆர் பேக் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கான்ட்ரிபியூஷன் ஒரு க்ரூசியல் டைமில் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சாரு, செஞ்சார், வேறு மாதிரி பண்ணாப்புல. நிஷாந்த் செஞ்சு யூ கிரேட்.
அதுக்கப்புறமா ஸ்கோர் போர்டை பார்த்துடலாம். மேட்ச் ரிசல்ட்டை பொறுத்த மட்டும் இந்தியா 50 ஓவருக்கு 319 ரன் 9 விக்கெட் இழப்புக்கு. ஸோ 320 ரன் அடித்தா வின் பண்ணலாம் அப்படிங்கிற இமாலய டார்கெட்டை நோக்கி ஆப்கானிஸ்தான் ஏன் போகும்போது 36.5 பாலில் 218 ரன்கள் அடித்து 10 விக்கெட்டை இழந்துட்டாங்க. ஸோ ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்த இடத்துல என்ன, இந்தியாவை வின் பை 101 ரன்ஸ். அதாவது இமாலய வெற்றி, அப்படி இப்படின்னு வெற்றி இல்லைங்க, இமாலய வெற்றி. இதன் மூலிமா பாயிண்ட்ஸ் டேபிளில் 4 பாயிண்ட் எடுத்து ரன் ரேட்டு வேறு லெவலில் போனதுனால இவங்களுக்கு அதாவது போட்டியே இன்றி, அதாவது இன்னொரு மேட்ச் இருக்குது ஸ்ரீலங்கா ஏ ஆப்கானிஸ்தான் ஏ, அந்த போட்டி நடக்காததுக்கு முன்னாடியே போட்டியே இன்றி ஃபைனலுக்கு செல்வார்கள் அப்படிங்கிற போஸ்டில் ஃபைனல் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இந்தியா ஏ டீம்ஸ் ஆர் ஹேப்பி. ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். இந்திய ஏ டீம் வந்து ட்ரெயின் நேஷன் சீரீஸ் 2026 இன்டு தி ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஸோ ஃபைனல் போனாலே லிஃப்ட் ட்ராஃபி, ஏகப்பட்ட லீக்ஸ், ஏகப்பட்ட ட்ரெயின் நேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது இந்தியன் டீம் ஃபைனல் போனாலே மோஸ்ட் ஆஃப் ட்ராஃபி இந்தியா டீம் வாங்கிட்டு வந்திருக்குது. அதாவது சீனியர் டீம் ஆகட்டும், ஜூனியர் டீம் ஆகட்டும், உமன்ஸ் ஆகட்டும், 190 ஆகட்டும், 116 ஆகட்டும், 113 ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீமு அந்த ட்ராஃபியை தூக்கிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் இந்த லீக் வந்து நடக்குது, முத்தரப்பு நாள் தொடர். ஸோ இதுலேயும் இந்தியன் டீமு ஈஸியாக வின் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு ஃபைனல் கேம் ப்ரெஷர், வாட் ப்ரெஷர் அப்படின்னு பண்ணாமல் ஈஸியாக வின் பண்ணி ஒரு சம்பவம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அந்த இடத்துல தலைவன் வைபவ் சூரியவன்சி, 15 வயசான தலைவன் வைபவ் சூரியவன்சி ஒரு ஸ்பெஷல் நாக் ஒன்று காத்துட்ருக்குது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு இந்தியா இன்டு தி ஃபைனல், ஆப்கானிஸ்தானே ஸ்ரீலங்காயே 4 கழிச்சு ஆடுறாங்க. அதில் யார் வின் பண்ணுறாங்க அவங்க தான் இந்தியாவோட ஃபைனலில் சந்திப்பாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து ஃபைனல், அதாவது இந்தியா ஏல ஃபைனலில் வைபவ் சூரியவன்சி அடிப்பாரா மாட்டாரான்னு எனக்கு தெரியல. பட்டு என்னோடய கருத்து வந்து பார்த்திங்கன்னா வைபவ் சூரியவன்சி ஒரு மாசி நாக் ஒன்று காத்துட்ருக்குது. மக்களே நீங்கள் சொல்லுங்கள், வைபவ் சூரியவன்சி இந்திய டீமுக்காக ஃபைனலில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் செஞ்சுரி போடுவாரா மாட்டாரான்னு. அதே 119 ஃபைனலில் 175 அடித்தார். பட் இந்த மேட்ச்சில் அது நடக்குமா நடக்காதான்னு நீங்கள் தான் சொல்லணும் மக்களே. அதாவது அவர் அடிப்பாரா அடிக்க மாட்டாரான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.